ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சுண்டல் வச்சுட்டு ஒரு வடை இல்லைட கட்லெட் கூட சொல்லலாம். நல்லா இருக்கும். இது கட்லெட் மாதிரி தான் இருக்கும். உருளைக்கிழங்குலாம் போடாதைக்கு இந்த கருப்பு சுண்டல் வச்சு ஊற போட்டிருக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இது கூட நான் பிரெட் இருக்கு, பிரெட் கிராம்ஸ் தயார் பண்ணி அதுவும் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ மூக்கடலையும் போட்டு தண்ணி ஊற்றாதைக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் கட்லெட்டுக்கு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது பச்சை பயிறு பாசிப்பருப்பு, இது வேக வச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் வெறும் மூக்கடலை பிரெட் கிரம்ஸ் வச்சே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன், லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் வேறு எதுவும் சேர்க்கல, பச்சை மிளகாலாம் போடலை, அதனால் காரப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசா, அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். அந்த கடையில் இருக்கிற ஈரமே போதும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ஆனியன்லாம் நல்லா உதிர்த்து விடுங்க, அப்போதான் தனித்தனியாக இருக்கும். பிரெட் கிரம்ஸும் அந்த கடலையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. தண்ணியே தேவையில்லைங்க இதுக்கு. ரொம்ப கெட்டியாக பிசைய முடியாதபடி இருந்துச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாம தான் பிசைஞ்சிருக்கிறேன் ஃபுல்லாக. அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பமான சைஸில் தட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மசால் வடை மாதிரி, ஒரு கட்லெட் மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க, அது நல்லா ட்ரையாக இருக்கனால எண்ணெய் நிறைய குடிக்காது. ஆயில் நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா சுட்டதுக்கப்புறம் போடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க இதோடைய. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போதான் உள்ளே நல்லா குக் ஆகும். அதுதான் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பிரெட் கிராம்ஸ் போட்டு சன்னா போட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி.
எல்லா மாவையும் இப்படியே போட்டு எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பாக இருக்குது. நல்லா சட்னி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சாஸ் அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.